Hi friends, welcome back to Pasim Rusim. இன்னைக்கு பசிம் ருசிமில் கோதுமை தோசை செய்ய போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் கோதுமை தோசை ஆல்ரெடி செஞ்சுருந்தா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். செய்யலை அப்படின்னா நோ ஐ வில் ட்ரை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 3 கரண்டி கோதுமை மாவு, 3 ஸ்பூன் தேன்குழல் முறுக்கு மாவு, முறுக்கு செய்வோம் இல்லையா அந்த மாவு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் எல்லாம் சேர்த்துக்கலாம். கடையில் வாங்கின கோதுமை மாவு இல்லாமல் கோதுமை வாங்கி அரைச்சி எடுத்துக்கிறோம். அதுதான் சூப்பராக இருக்கும். அதுக்கு தோசைக்கு தாளிக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 ஸ்பூன் கடுகு வெடிச்ச பிறகு 3 பச்சை மிளகாய் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். அதாவது பீஸாக சாப் பண்ணிக்கணும். அந்த மாதிரி 1 பீஸ் இஞ்சி அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். இது நல்லா அரிஞ்சிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தோசை கூடயே சேர்த்து சாப்பிட போகிறோம். நம்ம பச்சை மிளகாலாம் ரிமூவ் பண்ண போகிறது கிடையாது. இதுக்கு எந்த விதமான சட்னியும் கூட தேவை கிடையாது. இதிலே காரம் டேஸ்ட்டு எல்லாமே இருக்கும். ஸோ நல்லா சாப் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறம் வெங்காயம் சாம்பார் வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கட் பண்ணிக்கணும். அதையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கிட்டால் நல்லது. கருவேப்பிலை ஒரு கொத்து. வெங்காயம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். இதை நம்ம வச்சுருக்க கோதுமை மாவில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கரைச்ச மாவு தோசையெல்லாம் ஊற்றுற மாதிரி இந்த மாதிரி சுற்றி ஊற்றிக்கணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இதையே தேய்ச்சி விடணும் லைட்டாக. வீடியோவில் பாருங்கள், புரியும் உங்களுக்கு. மாவு திக்காக இருந்தாலும் நம்ம இதை மொறு தோசையாகவும் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் சாஃப்டாக வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதேமாரி ஊற்றுற உடனே நம்ம ஆயில் சேர்க்கக்கூடாது. எந்த தோசையாக இருந்தாலும் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நல்லா வேக ஆரம்பித்த பிறகு ஆயில் சேர்க்கணும். தோசையோட ஓரங்களில் ஆயில் சேர்க்காம சென்டரில் மட்டும் அந்த மாதிரி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தோசையை பெரட்டி விட்டுக்கலாம். சப்பாத்தி மாதிரி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 2 சைடுமே பெரட்டி விட்டு வேக வச்சுக்கணும். இது மாதிரி ஒரு மசாலா சப்பாத்தி ரேஞ்சுக்கு இது இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பரான கோதுமை தோசை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.